எல்லா ரெஸ்பெக்டட் வியூவர்ஸுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கோல்ஸை பற்றி பேசிப்போம். இந்த கோல் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது ஏன் இவ்வளவோ இம்பார்ட்டன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது நாம் நினைவுகளால் நம்மளோட வாழ்க்கையை உருவாக்குது. அந்த பட்சத்தில் நாம் நினைக்கிறது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் தேவையானது மட்டுமா, இல்லை தேவையில்லாத நிறைய விஷயங்களையும் நினைவுகளால் நாம் சேர்த்து வச்சிருக்குதா? இது புரியறதுக்காக தான் இந்த கோல் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு தேவையானது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுது. வாழ்க்கையில் முக்கியமாக சொல்லப்போனால் 4 ஏரியாஸ், அதாவது ஆரோக்கியம், தொடர்புகள், தொழில், அப்புறம் செல்வம். இப்போ நாம் ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூவில் போகுது, ஒரு கால்வலி இருக்குது, நாம் என்ன பேசுது, என்ன நினைக்குது, இந்த கால்வலி மாறப்போகுதே இல்லை, இந்த டாக்டர் சரியா இல்லை, இந்த மெடிசினால் எந்த யூஸும் இல்லை, என்னால் இனிமேல் ஸ்டெப் ஏறவே முடியாது, என்னால் நடக்க முடியாது, இது சரியாகுமா, இந்த மாதிரி நினைக்குதா? அது நம்மளுக்கு தேவையில்லை, அந்த வலி நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் அதை கட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம புது நினைவை, பாசிட்டிவான புது நினைவுகளை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை எப்படி க்யூர் பண்ணலாம், இந்த டாக்டர் ஓகேயா, இல்லை நான் புது டாக்டரை பார்க்கணுமா, வேறு ஏதாவது மெடிசின் பார்க்கணுமா, இல்லை ஆயுர்வேதம், ஹோமியோபதி, அந்த மாதிரி இன்னும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் முறைகள் பார்க்கணுமா, என்ன தான் செய்யணும், ஹெல்த்தில் நாம் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும், நம்மளோட ஃபுட் ஹேபிட்டில் நாம் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும், எக்ஸசைஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி நீங்கள் நினைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் கோல் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட கால் நல்லா ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் ஸ்டெப் ஏறணும், முன்னாடி நடந்த அதே மாதிரி நடக்கணும், ரன் பண்ணிக்கணும், சைக்கிளிங் பண்ணிக்கணும், எது பண்ணிக்கணுமோ அதை நீங்கள் கோல் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஹெல்த்தை பொறுத்து என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமோ அது எல்லாம் அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வெயிட் லாஸ் பண்ணணுமா இருக்கலாம், ஒருவேளை வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணுமா இருக்கலாம், ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா இருக்கலாம், இல்லை ஒரு பெல்லி ஃபேட் கம்மி பண்ணனதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த ஹெல்த் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. தொடர்புகள் நெக்ஸ்ட். தொடர்புகளிலேயும் இதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தொடர்பு மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேமிலி கூட, ரிலேட்டிவ்ஸ் கூட, உங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர் கூட, நைபர்ஸ் கூட, கொலீக்ஸ் கூட, எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அது தொடர்புகள் தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அப்போ இந்த தொடர்புகள் நல்லா போகுதா, இதில் ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவையில்லைன்னா, அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழிபட்டிருக்கு, அதை க்யூர் பண்ண முடிஞ்சால் அதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கலாம், நீங்கள் ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப்லேயே நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு யோசிக்குது. அப்படி யோசிக்கும்போது இந்த சண்டைகள் கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே வரக்கூடாது, அது கம்மியாகணும். இப்போ நிறைய சண்டை போயிட்டுருக்குன்னா அதை கண்டிப்பாக கம்மி பண்ணணும். அதனால் எல்லா நாளும் ரொம்ப சண்டை, அந்த ஆள் ரொம்ப பிரச்சனை, இல்லை அந்த பொண்ணு ரொம்ப பிரச்சனை, அந்த மாதிரி பேசாதீங்க. நான் இதை எப்படி சரி பண்ணிக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னோடய பக்கத்தில் நான் என்ன செய்யணும், எந்த காம்ப்ரமைஸ் செய்யணும். நீங்கள் ஒருவேளை ரொம்ப கோபப்படுற ஒரு ஆளாக இருந்தால் அந்த கோபத்தை கம்மி பண்ணிக்கணும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஹேபிட் இல்லை, அந்த மாதிரி சண்டை வருதா இருந்தால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஃபேமிலி கூட ரொம்ப ஜாஸ்தி டைம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிக்கணும், நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் கோல் லிஸ்ட்டில் போடுங்க. அப்புறம் வேலை. இப்போ நீங்கள் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால் சொல்லாதீங்க, நான் 2 வருஷமாக வேலை பார்த்துட்டே இருக்குது, எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல, நான் நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல, இதெல்லாம் சொல்லாதீங்க. இனிமேல் வேலை கிடைக்கணும், அதுதானே நம்மளுக்கு வேணும். இது வரைக்கும் வேலை கிடைக்கல, அந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு தேவையில்லை, இனிமேல் நம்மளுக்கு ஒரு வேலை வேணும், அதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்போ அந்த பட்சத்தில் அதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணுமா, இப்போ டிரைவிங் ஸ்கில் எடுக்கணுமா, இல்லை இங்கிலீஷ் நல்லா பேசணுமா, இல்லை கம்ப்யூட்டரில் ஏதாவது நாலேஜ் எடுக்கணுமா, ஏதாச்சும் ஒன்று, இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜர், அந்த மாதிரி சின்ன சின்ன கோர்ஸுகள் எல்லாம் அட்டென்ட் பண்ணணுமா, என்ன ஸ்கில் உங்களுக்கு வேணும் அதை நீங்கள் யோசிங்க. எனக்கு சேலரி இம்ப்ரூவ் ஆகவே இல்லை, அந்த ஓனர் எல்லாம் சேலரி கொடுக்க போகிறதே இல்லை, அந்த ஆளெல்லாம் ரொம்ப பிரச்சனை, எனக்கு வேலை கிடைக்காது, அந்த மாதிரி சொல்லாதீங்க. சேலரி ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு ஏன் சேலரி கிடைக்கல, உங்களுக்கு தகுதி இருந்தும் கிடைக்கலன்னா வேறு வேலை தேடிக்கோங்க, நல்லா சேலரி கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை தேடிக்கோங்க. அதுக்கு பதிலாக எம்ப்ளாயரை பற்றி ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருந்தால் உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருமா? கண்டிப்பாக வராது. அதனால் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசாதீங்க. அப்புறம் செல்வன்னு பார்த்தா நம்ம இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்குது. இப்போது எப்படி நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருது, எப்படி ஒரு சேவிங்ஸுக்கு வருது, வாழ்க்கையோட இந்த ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் நாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ண வைக்கிது. இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம்ல, இப்போ உங்களுக்கு சேலரி கிடைக்கிது,
சேலரி இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சேவிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போ கிடைக்கிற சேலரியே இருக்கட்டும், உங்களோட ஹெல்த் அந்த பட்சத்தில் நீங்கள் கிடைக்கிற இன்கத்தில் ஒரு 50% ஹாஸ்பிட்டலில் கொடுக்குது. ஆனால் இப்போ ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அங்கேயும் உங்களுக்கு பைசா தாராளமாக சேமிக்கலாம். இதே மாதிரி என்ன தான் வேணும், என்னால் எதுவும் சேவ் பண்ண முடியலை, என்னால் எதுவும் முடியாது, என் பசங்களோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, என்னோடய ஃபேமிலியோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, என்னோடய பிரதரை எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலை, அது எல்லாம் முடிஞ்சு போன காரியங்கள், பாஸ்ட்டில் நடந்த காரியங்கள், இல்லை ஒரு வேளை ஃப்யூச்சரில் வரப்போகுத காரியங்கள். அதில் அந்த எந்த விஷயத்துக்கும் அந்த விஷயங்களுக்கு எதுக்குமே உங்களோட இன்னையில் ரோல் இல்லை. இப்போது இன்னைக்கு நாம் என்ன பண்ணிக்கலாம் அதை நினைக்குங்க, அதை கற்பனை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய முதல் ஆக்ஷன். நமக்கு என்ன வேணும், இப்போது உங்களுக்கு வேலை வேணும், இல்லை இந்த வேலை வேணுங்கிற ஒரு நோக்கத்தில் நீங்கள் நிற்குது. அப்போ அந்த பட்சத்தில் உங்களுக்கு புரியுது, நான் டிரைவிங் லைசன்ஸ் கற்றுக்கணும். சரி, நெக்ஸ்ட்டாக நீங்கள் டிரைவிங் லைசன்ஸுக்கான விஷயங்களை நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு பதிலாக எனக்கு வேலை இல்லை, நான் எவ்வளவோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி யூஸ் இல்லைன்னு சொல்லும்போது உங்களோட ஃப்யூச்சர் ரோடு ஓப்பன் ஆகாது, அது க்ளோஸாக தான் இருக்கும். இப்போ வேலை வேணும் கண்டிப்பாக, அதுக்காக நான் ஒரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கும்போது உங்களுக்கு ஒரு வழி வருது, அந்த வழியில் நாம் போய்க்கலாம். இதுக்காகத்தான் இந்த லிஸ்ட்டு முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த கோல்ஸில் ரொம்ப சாதாரணமாகவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு மெத்தட் தான் ஸ்மார்ட் கோல் ப்ரிப்பரேஷன்னு சொல்லும். நம்மளோட கோல் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும் சொல்லுது. அப்படின்னா அதில் எஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக், ரொம்ப கிளியராக இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்மளுக்கு என்ன தேவை, நாம் ஒரு வீடு வாங்க போகுது, எங்கேயோ ஒரு வீடு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை விட நம்மளுக்கு எந்த ஏரியாவில் ஒரு வீடு வேணும், எந்த இடத்துல ஒரு வீடு வேணும், அதுக்கு நாம் எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகத்தில் இருந்தால், நம்ம தெளிவாக இருந்தால் அந்த வீடு கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஒரு வேலை வேணுங்கிற பட்சத்தில் நம்மளோட குவாலிஃபிகேஷன், ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுக்கு வேலை கிடைக்கிற அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ், இதையெல்லாம் பார்த்து ஒரு கோல் செட் பண்ணால் நம்மளுக்கு அதை அச்சீவ் பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோலை போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குது. அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வாங்க, தெளிவுக்கு வாங்க. என்ன பண்ணிக்கலாம், எந்த எக்ஸாம் இப்போது நெக்ஸ்ட்டு வரப்போகுது, அதுக்காக எப்படி படிக்கணும், இந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்கு, கிருத்தியமான ஒரு லட்சியத்துக்கு நீங்கள் வாங்க. அதுதான் ஸ்பெசிஃபிக்ங்கிறது. மெஷரபிள்ங்கிறது நம்மளுடைய சக்ஸஸ் நம்மளால் மெஷர் பண்ண முடியணும், எல்லாராலேயும்னு சொல்லிக்கலாம். நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்குங்கிறது எல்லாராலேயும் மெஷர் பண்ண அளவுக்கு அந்த ஒரு சக்ஸஸ் கொண்டு வாங்க. அதே மாதிரி நாம் அச்சீவபிளான ஒரு கோலை செட் பண்ணணும். அச்சீவபிள்னால் நாம் இப்போது 50வது வயசில் எனக்கு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கோலை செட் பண்ணாதீங்க. அது முடியுமா, அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லை. இல்லை முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளால் கரெக்ட் பண்ண முடியுமா, அதை நாம் பண்ண முடியாது. அங்கே போய் அதை ரைஸ் பண்ணி அது பண்ண முடியுமா, கண்டிப்பாக முடியாது. அதனால் அந்த கோல்னால் எந்த யூஸும் இல்லை. அதனால் அச்சீவபிளான, நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஒரு கோலை செட் பண்ணுங்கள். ரிலையபிளான கோல், நம்மளால் நம்ப முடிகிற ஒரு கோலை செட் பண்ணுங்கள். இந்த குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்குது, அதனால் கண்டிப்பாக எனக்கு இந்த லட்சியத்தை வச்சுக்கலாம், இந்த நோக்கத்தை நான் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்மளாலேயும் நம்ப முடிகிற அளவுக்கு ஒரு கோலை செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்டிப்பாக எல்லா கோலுக்குமே ஒரு டைம் லிமிட் செட் பண்ணிக்கணும், ஒரு டெட்லைன் இருக்கணும். ஒரு வீடு வாங்கணும்னா கண்டிப்பாக ஒரு 1 இயரில் வீடு வாங்கணும், இல்லை உங்களோட தகுதிக்கு, உங்களோட ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி 2 இயர்ஸ், 5 இயர்ஸ், 1 இயர், இந்த மாதிரி ஒரு டைமை செட் பண்ணிக்கணும். ஒரு வேலை வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒரு டைம் கொடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும்னா நீங்கள் எதிர்பார்க்கணும், நீங்கள் கற்பனை செய்யணும், ஒரு 6 மந்த்ஸில் சேலரி வேணும், அந்த மாதிரி நீங்கள் கற்பனை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் எல்லாமே ரொம்ப தெளிவாக, ரொம்ப மெஷரபிளாக, நம்மளால் அச்சீவ் பண்ண முடிகிற அளவுக்கு, நம்மளாலேயே நம்ப முடிகிற அளவுக்கு, அப்புறம் ஒரு டெட்லைனோட ஒரு கோலை செட் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்குது, 6 மாதத்தில் எனக்கு ஒரு 25 lakhs சேவிங்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணால் அது உங்களால் நம்ப முடியுமா? உங்களோட மனது உங்ககிட்டயே கேள்வி கேட்கும், உனக்கு சேலரியே பத்தலை, ரெண்டு கொடுக்க காசே இல்லை, நீ எப்படி இது செட் பண்ண போகுது, எப்படி இது சாதிக்க போகுதுன்னு நம்மளோட மனது நம்மக்கிட்டேயே கேள்வி கேட்கும்.
அப்போது என்னென்னா செல்ஃப் டவுட் வரும், நம்மளோட நம்பிக்கை கொஞ்சம் கீழே போயிடும். அதனால் அது அவ்வளவோ ஈஸியாக இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு 5 இயர்ஸில் எனக்கு எப்படி ஒரு 10 lakhs சேமிக்கணும் எப்படின்னு எனக்கு இப்போ தெரியாது. ஆனால் 5 இயர்ஸில் எனக்கு கண்டிப்பாக ஒரு 10 lakhs சேமிக்கணும்னு ஒரு கோலை செட் பண்ணால் உங்களோட மனது அவ்வளவோ கேள்வி கேட்காது. அப்போது உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ண வழியை பார்க்கலாம், ப்ரமோஷன் கிடைக்கிற வழியை பார்க்கலாம், இல்லை புது வேலை கிடைக்கிற வழி பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணுற வழியை பார்க்கலாம். இது எல்லாம் பேக் வந்துட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு ரொம்ப தெளிவான, ரொம்ப உங்களுக்கு நம்ப முடிகிற அளவுக்கு, உங்களால் அச்சீவ் பண்ணுற முடிகிற அளவுக்கு ஒரு டெட்லைனோட ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணுங்கள். இதுதான் அதோட முக்கிய பொருள். அப்புறம் இப்போ நீங்கள் கோலை செட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு கோல் உங்ககிட்ட வந்தாச்சு, உங்களுக்கு வேலை வேணும், அந்த கோல் நீங்கள் செட் பண்ணியிருக்கு. இனி நெக்ஸ்ட் ஆக்ஷன் பிளான் தான். நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். எப்படி இந்த கோலை சாதிக்கலாம்? முன்னாடி சொன்ன மாதிரி இப்போது நீங்கள் யுஏஇயில் நான் யுஏஇயில் அப்போது யுஏஇயில் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் இங்கே அரபிக் உங்களுக்கு தெரியும், இங்கே அரபிக் எல்லோரும் கற்றுக்கணும், மற்றபடி ஸ்கூலில் எல்லோரும் கற்றுக்கணும். வேலைக்கு அது அவ்வளவோ கம்பல்சரி இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு அரபிக் தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களோட அந்த பயோடேட்டாவில் உங்களோட கிராஃப் கொஞ்சம் ஏறும். அதனால் அரபிக் கற்றுக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஒஃபீஷியலாக நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு வேலையோட ஒரு ரேஞ்ச் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு அரபிக் கற்றுக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கில் உங்களோட வேலையிலையோ ப்ரமோஷன்லேயோ எதில் வேணா இருக்கட்டும், ஒரு அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கோங்க. இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வைக்கணும், தயாரித்து வைக்கணும்னா அதை பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி என்ன தேவையோ அதை ரெடி பண்ணி வைங்க. ஆக்ஷன் பிளான் அதில் படும். நல்ல ஒரு சிவி, ரொம்ப சூப்பரான ஒரு சிவி தயாரிங்க. அது எல்லா இடத்துலையும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதாவது ஏரியாவில் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷனை எடுத்துக்கோங்க. இது 2வது ஸ்டெப். முதல்ல நீங்கள் கோல்ஸை செட் பண்ணியிருக்கு, அந்த கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் செட் பண்ணியிருக்கு. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் நல்லா கோல் முன்னாடியே எனக்கு தெளிவாக இருக்குது, எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெளிவாக இருக்குது, நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்குது, ஆனால் எனக்கு வரலை. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு விஷயம் கூட ஆட் பண்ணிக்கணும், அதுதான் நம்பிக்கை. இப்போ உங்களுக்கு வேலை இல்லை, 2 வருஷமாக நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை தேடுது, நீங்கள் ரொம்ப ஸ்கில்டான ஒரு பர்சன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன். ஆனால் ஒரு வேலை தேடும்போது, ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது உங்களோட மனோநிலை எப்படி? சிவி அனுப்பும்போது நீங்கள் என்ன நினைக்கிது? 2 வருஷமாக நான் இதே தான் பண்ணிகிட்டு இருக்கு, இதுவாவது கிடைக்குமா பார்க்கலாம், அந்த மாதிரி நினைக்கிதா? இது எனக்கு கிடைக்க போகுதே இல்லை, எதுவும் அவன் சொல்லியிருக்கானே ஒரு சிவி அனுப்பிக்கலாம், இந்த மாதிரி நினைக்கிதா? இது எல்லாமே தப்பு. இது எல்லாமே உங்களோட லட்சியத்தை உங்ககிட்டேருந்து தள்ளி விட்டுடும். அதனால் இந்த சிவி அனுப்பும்போது, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது எல்லா டைம்லேயும் நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருங்க, ஒரு பாசிட்டிவான ஒரு பிலீஃபோடு இருங்க. நான் இதை டிசர்வ் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு ஸ்கில் இருக்குது, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் அதை டிசர்வ் பண்ணுது. இப்போது இந்த அளவுக்கு சேலரி எல்லாம் அது எல்லாம் எனக்கு கிடைக்குமா, என்னோட தகுதி அதுக்கு பத்துமா அப்படி நினைக்காதீங்க. யூ டிசர்வ் இட். அதை நம்பிக்கோங்க. எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஏற்ற ஒரு வேலை என்கிட்ட வரும். ஒவ்வொரு சிவி அனுப்பும்போதும் ஒரு பிளெஸ்ஸிங்கோடு அனுப்புங்க, ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியோடு அனுப்புங்க. இப்போ அதே மாதிரி எந்த விஷயத்துலையும் அப்படி தான், ஒரு ஹெல்த் இஷ்யூலேயும் அப்படி தான். நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்க்குது, அது நம்மளால் கண்டிப்பாக இந்த டாக்டர் தான் வெரி பெஸ்ட்டுன்னு எல்லாம் நம்மளுக்கு ஒரு வேளை சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்மளால் அந்த டாக்டரை தான் பார்க்க முடியுது, அவங்க கொடுக்குற மெடிசின் தான் நம்மளால் சாப்பிட முடியுது. அப்போ நீங்கள் அந்த டாக்டரை நம்புங்க, அந்த மெடிசினை நம்புங்க. அது கடவுள் உங்களுக்கு சொல்லி வச்ச ஒரு டாக்டராக ஒரு நம்பிக்கை உள்ள எடுத்துகிட்டு வாங்க. அந்த மெடிசின் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கணும், உங்களோட ஹெல்த் இஷ்யூ என்னதான் இருக்கட்டும், அது இப்போ க்யூர் ஆக போகுது, என்னோடய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக போகுது, நான் லைஃப்பில் இந்த வலியெல்லாம் விட்டு ரொம்ப ஹெல்த்தியாக திரும்பி வரப்போகுது, இப்போ உங்களுக்கு ஸ்டெப் ஏற முடியாதுன்னா சீக்கிரமாக நான் ஸ்டெப் ஏற போகுது, எனக்கு அது முடியும், இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை எடுத்துகிட்டு வாங்க. ரிலேஷன்ஷிப்லேயும் இது சரி வராது சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ணுறதை விட ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், அதில் ஒரு நம்பிக்கை ஆட் பண்ணுது, ஒரு ஹோப் ஆட் பண்ணுது. என்றைக்காவது ஒரு நாள் சரியாகலாம், அந்த ஆளும் இல்லை அந்த என்னோடய ஒய்ஃபும் சரியாக வரலாம், எல்லாத்தையும் புரிஞ்சிக்கலாம், எல்லா சிச்சுவேஷனையும் புரிஞ்சு நாங்கள் நல்லா வாழலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. இப்போது நம்ம
கோல் செட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிளான் பண்ணியிருக்கு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து இந்த நம்பிக்கை. அதோட கடவுள்கிட்ட ஒரு ப்ரேயர், ஒரு நம்பிக்கைங்கிற வரும்போது அதில் ஒரு ப்ரேயர் கூட இருக்குது. ஒரு சிவி அனுப்பும்போது நாம் ஒரு ப்ரேயர் கூட சேர்த்து, ஒரு பிளஸ்ஸிங் கூட சேர்த்து இதை நாம் பண்ணுது. இப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கோல் லிஸ்ட் நீங்கள் தயார் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் சேஞ்ச் வந்துடும், நீங்கள் முன்னேற்றத்துக்கு வரும். நம்மளுக்கு தேவையில்லாத எதையோ நினைச்சு வருத்தப்படுறதை விட நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி அது சாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.